அனைவருக்கும் வணக்கம். வனாத்து கோல்டன் பாஸ்போர்ட் ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லலித் மோடி அவர்களுடைய அந்த பாஸ்போர்ட்டை வனாத்து கவர்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இப்போது லலித் மோடி அவர்களை பற்றி நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் இந்த ஐபிஎல் மோசடியில் நாட்டை விட்டு போயிருப்பார். இப்போ ரீசெண்டாக அவருடைய பாஸ்போர்ட் இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்தியன் பாஸ்போர்ட் கொடுத்துருப்பாரு. இப்போ கவர்மெண்ட்டானது வனாத்து கவர்மெண்ட்டானது பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, இவருடைய பாஸ்போர்ட்டு வனாத்து பாஸ்போர்ட்டையும் கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போ நாம் அதை பற்றிலாம் பார்க்க போகிறது கிடையாது. நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வனாத்துடைய கோல்டன் பாஸ்போர்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வனாத்துடைய கோல்டன் பாஸ்போர்ட் அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டன் பாஸ்போர்ட் ஸ்கீம் அப்படின்றாங்க. இது குறித்து நாம் ரீசெண்டாக ஒரு நியூஸ் நாமளே பார்த்துருப்போம் நம்மளுடைய கிளாஸ்லேயே. இப்போ ட்ரம்ப் அவர்கள் யூஎஸ்க்கு வரணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பர்டிகுலர் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு நீங்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்பார். நாம் பார்த்துருப்போம். இப்போது அமெரிக்காவுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, சாதாரணமாக ஒரு டூரிஸ்ட் விசாவிலோ ஏதோ ஒரு விசாவில் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இதே நம்ம ஒரு இன்வெஸ்டராக நம்ம போகிறோம் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவை போயிட்டு நம்ம ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா, அது நாட்டுக்கு ஒரு வருமானம் தானே. அது நாட்டுடைய ஜிடிபி இன்க்ரீஸ் பண்ணணும், அது பிறகு அங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அதுக்கு பாஸ்போர்ட் ஈஸியாக கிடைக்கும். இது அதோட அந்த பாஸ்போர்ட் வீசா ஈஸியாக கிடைக்கும். அந்த வீசாவை யூஸ் பண்ணி நாம் அங்கே சிட்டிசன்ஷிப்பையும் வாங்கலாம். இது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நிறைய பேர் பயன்படுத்துவாங்கிறது நம்ம பார்த்துருப்போம். அதே போல் தான் இங்கேயும் இந்த வனாத்தூள் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் வாங்கணும்னா அமௌண்ட் கொடுத்து டைரெக்டாகவே நீங்கள் சிட்டிசன்ஷிப்பு வாங்க முடியும். ஒரு இன்வெஸ்டராக எவ்வளோ வாங்கலாம்? ஒரு கோடி, ஒரு கோடியே 18 லட்சத்துலேருந்து 1,35 லட்சம் இந்த அமௌண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா வனாத்துடைய நமக்கு பாஸ்போர்ட் கொடுத்துருவோம். அந்த நாட்டுடைய சிட்டிசன் நம்ம மாறிடலாம். ஆனால் இந்தியாவுடைய ரூல் என்ன? இந்தியா அப்படிங்கிறது சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் நீங்கள் கேன்சல் ஆகிடும். அதுதான் நம்ம நாட்டுடைய பாஸ்போர்ட் ரூல்ஸ் அப்படிங்கிறது. இப்போ அமெரிக்காவெலாம் அப்படி கிடையாது. நீங்கள் எத்தனை நாட்டுடைய பாஸ்போர்ட்டெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். அதை அவங்களுடைய பாஸ்போர்ட் நீங்கள் அந்த சிட்டிசன்ஷிப்பை நீங்கள் இழக்க முடியாது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ அதனால தான் அவர் தன்னுடைய பாஸ்போர்ட்டே இங்கிலாந்தில் கொடுத்தாரு. அவங்க பிறகு அங்கேயே கேன்சல் பண்ணிட்டாங்க. அது வேறு தனி கதை, அதை நம்ம விட்டுருவோம். இப்போ வனாத்துடைய கவர்மெண்ட் என்ன, நாம் அமௌண்ட் கொடுத்தா வனாத்துடைய பாஸ்போர்ட்டை நம்ம வாங்கிக்கலாம். பாஸ்போர்ட்டு அந்த சிட்டிசன்ஷிப்பை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு கூட தோணலாம், சரி இந்தியா வேணாம் நமக்கு, நாம் வனாத்துக்கு போயிடலாம், அங்கே போய் நாம் அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை வாங்கிடலாம்னா நீங்கள் ஒரு 1.5 கோடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த நாட்டுடைய சிட்டிசனாக மாறிடலாம். இது பாருங்கள், கடந்த 5-6 வருஷமாக அவங்க நாட்டுடைய ஜிடிபியில் 30% இந்த ஸ்கீம் மூலமாக வரக்கூடிய காசு தான். இப்போ அவங்களுக்கு வனாத்து அப்படிங்கிறது நிறைய தீவுங்க, அங்கங்கே தீவு இருக்கும். அங்கே ரிசோர்ஸஸ்லாம் அந்தளவுக்கு கிடையாது, லேண்டும் அந்தளவுக்கு கிடையாது. இப்போ நம்ம பார்த்துருப்போம், மால்தீவ்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மால்தீவ்ஸ் மாதிரி, மொரிஷியஸ் மாதிரி சின்ன சின்ன நாடுகள் தான், அது சின்ன சின்ன தீவுகள் தான். ஸோ அந்த தீவுலேருந்து என்ன பெருசாக அவங்களால ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்னால நீங்கள் வாங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா? இந்த அமௌண்ட் மூலியமாகவே அவங்க நாட்டுடைய ஜிடிபியில் 30% கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றாங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் என்னென்னு பார்த்துட்டோமா? ஸோ வனாத்துவை பற்றி நம்ம பார்த்துப்போம். ஸோ வனாத்து அப்படிங்கிறது 83 ஃபேர்லி வொல்கானிக் ஐலாண்டு தான் இந்த வனாத்துன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இதுதாங்க. ஸோ இதுதான் இந்த வனாத்து. 83 இது மாதிரி சின்ன சின்னதாக இருக்குங்க. இந்த சின்னதாக இருக்கும். அதுக்கு பேர் தான் வனாத்துடைய ஐலாண்ட். இந்த ஐலாண்டெலாம் சேர்த்து தான் வனாத்துன்னு சொல்லுவாங்க. இதில் 65 மட்டும்தான் மக்கள் இருக்கக்கூடிய தீவுகளுங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தீவாக தான் இருக்கும். ரொம்ப அழகான ஒரு தீவு கூட்டம் பாருங்கள். இந்த மாதிரி தீவாக இருக்கும். அதே போல் இது இங்கே என்னென்னா முக்கியமான விஷயம், கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கிடையாது, பர்சனல் டேக்ஸ் கிடையாது, வெல்த் டேக்ஸ் கிடையாது, இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் கிடையாது. ஒரு டேக்ஸ் ஃப்ரீ எவனுங்க. இந்த நாட்டில் நிறைய வரிகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால நிறைய பேர் இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் இல்லாமல் சிட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பாருங்கள், இது ஒரு அழகான ஒரு நகரம் இல்லைங்களா? சார் அடுத்தது பாருங்கள். சரி, இந்த வனாத்துடைய பாஸ்போர்ட்டுடைய பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2025 கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 113 நாடுகளுக்கு நாம் விசா இல்லாமல் போகலாங்க. நம்ம வனாத்துடைய பாஸ்போர்ட் வச்சுருந்தோம் அப்படின்னா 113 நாடுகளுக்கு விசா இல்லாமல் போகலாம். நம்ம பாஸ்போர்ட்டுடைய அடிப்படையில் ரேங்கிங் பண்ணுவாங்க. இந்த பாஸ்போர்ட் வச்சுருந்தா இந்த நாடுகளில் நம்ம விசா வாங்காமலே போகலாம், ஃப்ரீயாக போகலாம், டிக்கெட் வாங்கி நேராக போகலாம். விசா ப்ராசஸிங்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு 113 நாடுகளுக்கு போகலாம். மொத்தம் 199 நாடுகளில் இந்த 113 நாடுகளுக்கு நம்ம விசா இல்லாமல் போகலாம். ஸ்ட்ராங்கான பாஸ்போர்ட் உடைய அந்த ரேங்கிங்கில் 51வது இடத்துல இருக்குதுங்க வனாத்து பாஸ்போர்ட்.
2022 முன்னாடி இன்னுமே இது ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்றாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்பெயின், போர்ச்சுகல், இவங்கெல்லாம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த விசா ப்ராசஸிங் வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு தான் இது வந்து இன்னும் கொஞ்சம் டவுன் ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடிலாம் வந்து 2022 முன்னாடிலாம் வந்து இன்னுமே அது ஸ்ட்ராங்காக இருந்தது. யூரோப்பியன் யூனியனுக்குலாம் நாம் விசா இல்லாமலே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஃபெசிலிட்டிலாம் இருந்தது. அவங்க செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக அதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால் இன்னும் அது குறைய ஆரம்பிச்சுது. ஸோ வனாத்து பாஸ்போர்ட்டுக்கு வந்து 51 ரேங்க் இல்லையா, சவுதி அரேபியாவுக்கு 57, சைனாவுக்கு 59, இந்தோனேஷியாவுக்கு 64, இந்தியாவுக்கு 80. ஸோ பாருங்கள், இந்த நம்ம சைனாலாம் எவ்வளோ பெரிய நாடாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம், எக்கனாமியில் எந்த அளவுக்கு இன்றைக்கி பூஸ்ட் ஆகிட்டு இருக்குது, அமெரிக்காவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு நாடாக வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சைனாவுடைய அந்த பாஸ்போர்ட் ரேங்கிங்கே வந்து 59 தான். ஆனால் வனாத்துடைய பாஸ்போர்ட்டுங்கிறது 51வது ரேங்க் இருக்குது. ஸோ ஹையராக இருக்குது. இந்தியாலாம் பாருங்கள் 80 இருக்கும். ஸோ இந்தியாவுடைய அந்த பாஸ்போர்ட்டுடைய அந்த பவர் விட வனாத்துடைய பாஸ்போர்ட்டுடைய பவரானது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இதே மாதிரி எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் நாம் காசு வாங்கிட்டு அந்த நாட்டுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கலாம்? அமெரிக்காவை பார்த்துருப்போம். அமெரிக்கா இப்போ ரீசெண்டாக அது மூலமாக வாங்கிடலாம். டைரெக்டாக வாங்க முடியாது, ஆனால் இந்த இன்வெஸ்டராக போயிட்டு நம்ம வாங்கிடலாம். அதே போல் வனாத்துடைய பாஸ்போர்ட் மாதிரி எந்தெந்த நாடுகள்லாம் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மால்டா, டர்க்கி, மோண்டெனிக்ரோ, ஆன்டிகுவா, பர்புடா, டொமினிக்கா, ஈஜிப்ட், இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் அவங்க சிட்டிசன்ஷிப்பை வந்து செல் பண்ணுறாங்க. காசு கொடுத்து வாங்கிடலாம். இப்போ இந்தியாவிலலாம் அப்படி வாங்க முடியுமா? கிடையாது. ஒரு என்ஆர்ஐ இருந்தால் அவர் இத்தனை வருஷம் வந்து இந்தியாவில் இருக்கணும், இத்தனை வருஷம் இங்கே ஸ்டே பண்ணணுன்னு இருக்கோம், இந்தியாவிலே வந்து பிறந்திருக்கணும், அவருடைய இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவராக இருக்கணும், இப்படி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பாஸ்போர்ட் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து கொடுப்போம். ஆனால் பாருங்கள், இங்கே நம்ம காசு கொடுத்தாலும் நமக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஸோ இதனால என்ன பண்ணுறாங்க, இந்த கண்ட்ரிகளுக்கெல்லாம் ஒரு நாட்டுக்கு தேடப்பட குற்றவாளிகள் என்ன பண்ணுவாங்க, இந்த நாட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. ஸோ பாருங்க, ஃபியூஜிட்டிவ் அஃபெண்டர்ஸ் கோயிங் டு திஸ் கண்ட்ரிஸ். இந்தியாவிலே இப்போ பார்த்தோம், லலித் மோடி அவர்கள் இந்த ஐபிஎல் ஸ்கேமில் வந்து அவர் மாட்டியிருந்தார். உடனே இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு இந்த மாதிரி நாடுகளுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க, சிட்டிசன்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க, அவங்க அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தீவு சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டு போயிட்டு இப்போ ஒரு தீவியை நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு தீவியே வாங்கி நாம் அங்கே செட்டில் ஆகிடுவாங்க. நம்ம நிறைய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஒரு தீவியே வாங்கிட்டு அந்த தீவில் தான் வந்து வில்லன் இருப்பான், அதை தேடி வந்து ஹீரோ போவார். ஸோ என்னென்னா எங்கன்னா இந்த நாடுகளுக்கெல்லாம் அமௌண்ட் கொடுத்தா போதும், சிட்டிசன்ஷிப்பு கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த வனாத்து அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்க. இந்த வனாத்து அப்படிங்கிறது இந்த ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடுங்க. ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆஸ்திரேலியான்றது ஒரு காண்டினென்ட் தானே, அது எப்படி இதெல்லாம் வரும்னா பாருங்கள், இந்த ஆஸ்திரேலியா மட்டும் கிடையாதுங்க, இதெல்லாம் சேர்த்தது தான் ஆஸ்திரேலியா. ஸோ சாரி, இது இந்த பாப்புவா நியூகினியா. ஸோ இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து இந்தோனேஷியாவது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஆஸ்திரேலியன் ஓஷனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓஷனன்ட் பேர் ஆஸ்திரேலியன் காண்டினென்ட்னு சொல்லுவாங்க. இது ஆஸ்திரேலியாவா? ஸோ பாருங்கள், இது நியூசிலாந்தா? இது வந்து இந்த ஏரியாவை மெலனேஷியான்னு சொல்லுவாங்க, இதை வந்து பாலினேஷியான்னு சொல்லுவாங்க, இதை மைக்ரோனேஷியான்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்ஸில் கேள்வியாக வரலாம். ஏன்னா வனாத்தோ பற்றி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஒரு நியூஸ் பார்க்குறோம் இல்லையா, இதை ப்ரிலிம்ஸில் கேள்வியாக வரலாம். ஸோ வனாத்தோ அப்படிங்கிறது எந்த ரீஜனில் இருக்குது? போலினேஷியாவா, மெலனேஷியாவா, மைக்ரோனேஷியாவா, இந்தோனேஷியாவான்னு வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாப்புவா நியூகினியா இருக்குது இல்லையா, இது மேலே கூட இந்த பார்ட் வந்து இந்த இந்தோனேஷியன் ரீஜனில் தான் வரும், கண்ட்ரியில் வரும். ஸோ இது மாதிரி கேள்வி வரும்போது நம்ம சொல்லணும் மெலனேஷியாவில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாப்புவா நியூகினியா எங்கே இருக்கு? மெலனேஷியா. சரிங்களா? சரி, மேலே நம்ம என்னென்ன நியூஸில் என்ன பார்த்தோம், அது சார்ந்து இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ப்ராக்டிஸ் கொஷினுங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சரை நீங்கள் தான் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லணும். ஸோ ப்ராக்டிஸ் கொஷின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் வனாத்தூஸ் கோல்டன் பாஸ்போர்ட் ஸ்கீம் ஆர் கரெக்ட்? கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. வனாத்துடைய மேலே பார்த்தாலே அந்த கோல்டன் பாஸ்போர்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது எது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியான விஷயத்தை தான் சொல்லணும். சிட்டிசன்ஷிப் கேன் பி அப்டைன் த்ரூ இன்வெஸ்ட்மெண்ட் அண்டர் த கோல்டன் பாஸ்போர்ட் ஸ்கீம். கோல்டன் பாஸ்போர்ட் ஸ்கீம் மூலமாக நாம் வனாத்துடைய பாஸ்போர்ட் வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து வாங்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, த காஸ்ட் ஆஃப் பையிங் சிட்டிசன்ஷிப் இன் வனாட்டு ரேஞ்சஸ் பிட்வீன் 1.18 crore to 1.35 crore. 1 கோடியிலேருந்து 1.25 கோடி வரைக்கும் நாம் அமௌண்ட் கொடுத்து நம்ம வனாத்துடைய பாஸ்போர்ட் வந்து வாங்கலாம். திஸ் ஸ்கீம் இஸ் கான்ட்ரிபியூட்டட் 30% ஆஃப் வனாத்து ஜிடிஎப்ஸ் ஓவர் த லாஸ்ட் 5 to 6 years. கடந்த 5-6 வருஷத்தில் வனாத்துடைய ஜிடிபியில் 30% வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 3 ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம்.
4வது ஸ்டேட்மெண்ட் வனாத்து இஸ் த ஒன்லி கண்ட்ரி ஆஃபரிங் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட். வனாத்துன்ற ஒரு கண்ட்ரி மட்டும்தான் தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை காசு கொடுத்து காசுக்காக செல் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது சரி? ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா, ஆப்ஷன் சியா, ஆப்ஷன் டியா? இதுக்கான ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அது கிளாஸ் சந்திப்போம். நன்றி.